Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நண்பர்கள் வந்து எந்த டயத்துலேயும் நமக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. இப்போ என்னோடய நண்பர் வந்து அவர் நண்பரோட என்னோடய மிகப்பெரிய ஒரு சொந்தம்னு தான் நான் எப்பவும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நண்பர் வந்து என்னை நம்பி ஒரு லேண்ட் க்ரூசர் கொடுத்துருக்காரு. இந்த லேண்ட் க்ரூசரில் இன்றைக்கி வந்து அல்வக்ரா ஃபேமிலி பீச் போயிட்டுருக்கோம். லேண்ட் க்ரூசர்னாலே கல்ஃப் கண்ட்ரியில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச வெஹிக்கிள், ஒரு ட்ரீம் வெஹிக்கிள்னு சொன்னால் அது கண்டிப்பாக லேண்ட் க்ரூசர் தான். இட்ஸ் எ கிங் மேக்கர், ஒரு குட்டி தேருன்னு சொல்லலாம். பாருங்கள், குட்டி தேர் மேலே உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது எல்லாருக்குமே கல்ஃப் கண்ட்ரி வரவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் சேலரியில் வருவாங்க. அந்தமாரி நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சேலரிக்கு வந்தால் ஒமானுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் பவர்டெக்ங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், சிஸ்டம் அட்மின்னா. அப்போயே வந்து நான் லைசன்ஸ் எடுத்தோன்னா நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டி வந்து லேண்ட் க்ரூசர் தான். அந்த லேண்ட் க்ரூசர் வந்து கிட்டத்தட்ட என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் வந்து இந்த லேண்ட் க்ரூசரை வந்து நீ ஓட்டும் போது நீ எப்படி ஓட்டுற அப்படிங்கிறத, ஏன்னா லைசன்ஸ் எடுத்தோன்னா ஒரு 3 மாதம் டெஸ்டிங் மாரி இருக்கும். அந்த 3 மாதம் வந்து நம்ம லைசன்ஸு வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதனால் அந்த 3 மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் லைசன்ஸை. அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரூவிலேருந்து, அதாவது மஸ்கட் ரூவி காருமா, அதாவது மக்களே மஸ்கட்டுக்கும் ரூவிக்கும் ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து ஆக்சுவலாக சீபில் இருந்தேன். அந்த சீப்லேருந்து கொஞ்சம் தூரம் அசைபான்னு சொல்லுவாங்க. அந்த அசைபாவில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்போ தான் எனக்கு 6th டெஸ்ட்டில் லைசன்ஸ் கிடைக்கிது ஒமானில். கிடச்சோன்னே நான் வந்து என்னோடய ட்ரீம் வெஹிக்கிளை எனக்கு வந்து டெஸ்டிங் மாரி என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கு கொடுக்குறாரு லேண்ட் க்ரூசரை. அதை வச்சு நான் போயிட்டு ஒரு கொரியர் பார்சல் ஏதோ ஒன்று போட போனேன். ரூவியில் ரொம்ப கன்ஜெக்டடான ஏரியா, ஆனால் அதுலேயும் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போனேன் லேண்ட் க்ரூசர். இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. லைசன்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் லேண்ட் க்ரூசர் தான் ட்ரைவ் பண்ணேன். அந்த லேண்ட் க்ரூசர் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 3-4 மாதம் இருந்தது. அப்போது எனக்கு அந்த லேண்ட் க்ரூசர் ஓட்டுறது வந்து அளவு க்ரேஸாக இருந்தது. என்னடா அது இந்தியாவில் ஒரு 2 கோடி ரூபா வேல்யூ உள்ள கார் வந்து எல்லாம் இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவான ஒரு வண்டினா அது லேண்ட் க்ரூசர் தான். இன்றைக்கும் வந்து லேண்ட் க்ரூசர்னாலே அரபு கண்ட்ரியில் உள்ள அரபு முதிர் அவர்கள் எல்லாருமே இந்த லேண்ட் க்ரூசர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து தெரியாமல் இருந்தது. அது நான் ஓட்டும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து இவ்வளோ ஒரு லக்ஸரி இருக்குது, ஒரு தேர் மாரி இருக்குது, ஒரு 4 வீல் டிரைவ் இருக்குது. இந்த 4 வீல் டிரைவை போட்டுட்டு நம்ம வந்து டெசர்ட் ரைடு போகலாம், இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வண்டி ஓட்டும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது. இன்னொன்று, இந்த 3 கண்ணு சொல்லுவாங்க கார் ஓட்டும் போது, சென்டர் கண்ணு, சைடு கண்ணு, ரைட்டு கண்ணு, இதெல்லாமே கண்ணாடி. இதெல்லாம் நான் வந்து கண்ணு மாரியே பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த விஷுவலாக வர கார்ஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்டர் மிரர், இது 3த்தையும் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணி போக முடியும். எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்காது. இங்கே பொறுத்தவரையும், கத்தாரை பொறுத்தவரையும் சிக்னல் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலு. அதனால் நம்ம வந்து கரெக்டாக சிக்னலை மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். இப்படி தான் வந்து எனக்கு லேண்ட் க்ரூசர் வந்து ஒரு ட்ரீம் வெஹிக்கிளாக இருந்தது. நான் வந்து ஒமானில் ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு. நான் வந்து இப்போ வந்து என்னோடய நண்பர் மூலமாகவும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொந்தம்னு சொல்லலாம். அவர் மூலமாக இன்றைக்கி வந்து இந்த லேண்ட் க்ரூசர் ஒரு 3 நாள் 4 நாள் என்கிட்ட இருக்க போகுது. இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு டே, அதாவது இன்னும் ஈத் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து நம்ம வந்து சாட்டர்டேயில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பெற தெரிஞ்சோன்னே இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு பக்கம் குகன் காருண்யாலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் லேண்ட் க்ரூசர். குகன் சொல்லுங்கள், லேண்ட் க்ரூசர் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சன்ரூஃப்லாம் இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, டஸ்ட்டு உள்ளே வரும். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம லாக் வீடியோ. பக்காவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு லாகாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்திருக்க பீச் அல்வக்ரா ஃபேமிலி பீச். அதாவது கத்தார்னாலே பீச் தான் வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சொர்க்கம்னு சொல்லலாம். இப்போ இந்த ஈத் ஹாலிடேஸ் வந்து இப்போ 13th ஸ்டார்ட் ஆகி இப்போது வந்து
4th வரையும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பெறைய வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த பிறகு தான் நமக்கு வந்து லீவ் ஸ்டார்டட் டேட்ஸ் தெரியும். ஆனால் ப்ரைவேட்டுக்கு வந்து 3ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக லீவ் இருக்கும். இந்த லீவ் நாளில் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். அல்லாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே டயத்தில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணும்போது சேஃப்டி ப்ரெசர்மெண்ட்டோட நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். இந்த வக்ரா ஃபேமிலி பீச்சில் வந்து நமக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் நியர்பையாகவே இருக்குது. அதனால் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியோடு வந்தால் ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அல்வக்ரா பீச் ஃபேமிலி பீச் தான் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் வந்து எப்போவுமே பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது இங்கே வந்து ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலோடட். பெட்ஸு ஆறு இதெல்லாம் வந்து ரைடிங் நாட் அலோடட். அதே டயத்தில் இந்த வாட்டர் ஓட்டுருவோம்ல, அதாவது தண்ணியில் வந்து கடலில் ஓட்டுற பைக்லாம் நாட் அலோடட்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் எமர்ஜென்சி நம்பர் இருக்குது. எல்லோரும் பீச் வரும்போது என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து எல்லா பீச்சுமே முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். நிறைய பீச் இருக்குது. கத்தாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பீச்சுன்னு நம்ம சொல்லலாம்னா, ஃபிஜுத் பீச் இருக்குது, அல்கரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்கூர் பீச்சு, அல் தக்கீராலாம் வந்து ரொம்ப ஒரு பீச்சும் அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம். அதாவது நம்ம எப்படி முத்துப்பேட்டையில் கடல் சார்ந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குமோ அந்தமாரி வந்து அல் தக்கீராவில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச்லேயுமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் மாரி சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான விஷயங்களும் இருக்கும். கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சோலார் பேனலில் எப்படி எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பீச்சில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேமிலிலாம் வரும்போது லைட்டிங் கண்டிப்பாக தேவைங்கிறதால சோலாரை யூஸ் பண்ணி நிறைய இடத்துல லைட்டிங் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி பீச்சோட என்வாயன்மெண்ட்டே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே வந்து ஃபேமிலி பீச்சில் வந்து உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே இங்கேயே இருக்கும். அல்வக்ரா ஃபேமிலி பீச் வந்து ஒரு பெரிய பீச்சுன்னு சொல்லலாம். இங்கே எத்தனை ஃபேமிலி வந்தாலுமே அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டியாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கத்தாரை பொறுத்தவரையும் பீச் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வரம். இந்த கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ஒரு அழகான விஷயங்கள் இறைவன் படைத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பீச்சும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம். இன்றைக்கும் வந்து இந்தியாவிலேருந்து கத்தார் வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரி. அப்போ கத்தார் வந்தால் நம்ம என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா, நான் சொல்கிற பீச்சஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அல்வக்ரா ஃபேமிலி பீச் பாருங்கள். அப்புறம் இன்லேண்ட் சி, அப்புறம் சீலைன் பீச், அதுக்கப்புறம் அல்கூர், அல் தக்கீரா பீச், இந்தமாரி அல்கூர் பீச் போய் பார்க்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய பீச்சு. அதுக்கப்புறம் அல்கரியா, சமால் ரோட்டில் இன்னும் நிறைய பீச் இருக்குது. அதேமாரி சவுதி பார்டர் நியர்பையும் நிறைய பீச்சஸ் இருக்குது. எனக்கு தெரியாத பீச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் பார்க்லாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் வந்து இன்னும் நிறைய பேர் வரல. மேபி 7 o'clock அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் வந்து குழந்தைங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க. நான்லாம் வந்து 10 வருஷமாக கத்தாரில் இருக்கேன். நான் வக்ரா ஃபேமிலி பீச் வரும்போது என் குழந்தைய தூக்கிட்டு இந்த முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். நான் மட்டும் தூக்கிட்டு குகன் 2 வயசில் இருக்கும்போது நான் மட்டும் அந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அந்த ஐலாண்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் முட்டி வரைக்கும் தானே தண்ணி இருக்குது, ஒரு 6 மணி வரையும் அங்கேயே உட்காந்துட்டு வரலாமே, அந்த மண்ணில் விளாண்டுட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு நான் திரும்ப வரும்போது தண்ணி கழுத்து வரையும் வந்துருச்சு. அவனை ஷோல்டரில் தூக்கிட்டு அன்றைக்கி நடந்து வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, எப்போதுமே பீச் வந்து ஏரோட ப்ரெஷரில் தான் அந்த அலைகள் வரும், எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட பீச்சுக்கு போங்க. எல்லாருமே வந்து ஆழம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தாரை பொறுத்த வரையும் எல்லோரும் தூரமாக போயிடுறாங்க. அந்தமாரி தூரமாக போய் ரிஸ்க் எடுக்க வேணாம். குழந்தைங்கள உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு லீவை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு கொண்டாடுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனல் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அல்வக்ரா ஃபேமிலி பீச்சில் இருக்கோம். பாருங்கள், முட்டி வரையும் கூட தண்ணி இல்லை, முனகால் வரையும் தான் தண்ணி இருக்குது. நம்ம ஊர் குளத்து அளவு மோசமாக இருக்கே, தண்ணியே சுத்தமாக இல்லையே, கடலில் அலையே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் அலை எப்போ வருமோ அப்போ தான் வரும். குகன், என்ன பீச் என்ஜாய் பண்ணுறியா? மைக்கில் சொல்லுப்பா. கஷ்டப்பட்டு உன்னை வக்ரா பீச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஒன்றுமே பேச மாட்டான். கார்மா நீ சொல்லுமா, பீச் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு.
குகன் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா அவர் கொஞ்சம் ரிசர்ச் பர்சனாக மாறிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரில. இந்தமாரி கல்லா என்னதுன்னு பார்த்துட்ருக்கான். ஏன்னா இது ஏதாவது திமிங்கிலத்தோட வாமிட்டாக இருக்க போதுடா, கீழே போடுறா, ஏன் உனக்கு இந்த இல்லாத வேலை, இந்தமாரி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க குகன். இவனுக்கு ஏதாவது முத்து கிடைக்குதான்னு அப்பப்போ ட்ரை பண்ணுவான். கடலுக்கு அடியிலேருந்து ஏதாவது முத்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். இது வந்து பசங்களுக்குள்ளே உள்ளது. பாருங்கள் எத்தனை பேர் எல்லாருமே அலை இல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை அலை இல்லாமல் இருந்தால் எல்லோரும் ரொம்ப தூரம் நம்ம ஊரில் நடந்து போகிற மாரி, கிரிவலத்துக்கு நடந்து போகிற மாரி நம்ம கடலில் நடந்து போகலாம் பிள்ளைக்கு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பீச் தான் அல்வக்ரா பீச்சு. மேபி கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல இப்போ ஆழமே இல்லாமல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா அது ஃபிஷ் ஒன்று இருக்குமேடா, ஸ்டார் ஃபிஷ் இருந்து இருக்கும்ல, ஜெல்லி ஃபிஷ்ஷு கூட காலில் எல்லாம் பட்டுச்சுன்னா அரிக்குமே. ஜெல்லி ஃபிஷ் பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ்ஷு. அது ஜெல்லி ஃபிஷ் இல்லையா? உனக்கு கையில் பட்டு இப்போ அரிக்க போகுது. ஓ ஜெல்லி ஃபிஷ் இறந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா மக்களே, கீழே பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு. ஓகே, நீங்களும் ஃபேமிலியோடு வந்து அல்வக்ரா ஃபேமிலி பீச்சை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காருமா, நீ பேசுமா. நல்லா இருக்கு பீச் சூப்பராக இருக்கா? ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Morning Moon.